Hi viewers, welcome to our channel. இந்த சேனலை subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிட்டு பக்கம் இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 வாரத்திற்குள் வழுக்கையில் முடி வளர கொத்தமல்லியை இதோடு சேர்த்து தடவுங்க. யாருக்கு தான் முடி கொட்டுகிற பிரச்சனை இல்லை, முடி உதிர்வதால் மன உளைச்சல் ஒரு பக்கம், உடல்நல குறைபாடு ஒரு பக்கம், இப்படி எல்லா பக்கத்திலும் வேதனையே நமக்கு கிடைக்கிறது. பல நிறுவனங்கள் இதை மிகப்பெரிய அளவில் வியாபாரமாகவே மாற்றி விட்டார்கள். வழுக்கைக்கு ஒரு மருந்து, முடி உதிர்வுக்கு ஒரு மருந்து, வெள்ளை முடிக்கு ஒரு மருந்து என பலவித மருந்துகளை காட்டி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான பிரச்சனையில் இருந்து விடுபட வலியே இல்லையா என்று கேட்டால் அதற்கு நம் முன்னோர்களின் வலி உள்ளது என்பதே பதில். அதுவும் கொத்தமல்லி இலையை வைத்தே நம்மால் இழந்த முடியை மீண்டும் பெற முடியும் என தற்போதைய ஆய்வுகளும் கூறுகிறது. இது எப்படி சாத்தியம் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சமையலின் வாசனைக்காகவும் செரிமானத்திற்காகவும் நாம் சேர்க்கும் முக்கிய உணவுப் பொருள் தான் கொத்தமல்லி. பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இந்த கொத்தமல்லியில் உள்ளது. உடல் நலத்திற்கு எப்படி இது உதவுகிறதோ அதே போன்று முடியின் ஆரோக்கியத்திற்கும் கொத்தமல்லி சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. இழந்த இடத்தில் முடி வளர கொத்தமல்லி எண்ணெய் சிறந்த மருந்தாகும். இதை தயாரிக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஆலிவ் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். முதலில் கொத்தமல்லியை அரைத்து கொள்ளவும். அதன் பின் இந்த சாற்றை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் ஆயிலுடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலவையை முடியின் வேரில் தடவி 1 மணி நேரம் வரை ஊற வைக்கவும். அதன் பின் தலைக்கு குளிக்கலாம். இப்படி வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தாலே வழுக்கையில் மீண்டும் முடி வளரும். அடுத்ததாக கொத்தமல்லி வைத்தியம். கொத்தமல்லி வைத்தியம் இன்றோ நேற்றோ வந்தது கிடையாது. பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் இந்த முறையை தான் வழுக்கையில் முடி வளர கடைபிடித்து வந்தார்களாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, தண்ணீர் அரை கப். முதலில் கொத்தமல்லியை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இவற்றுடன் சிறிது நீர் சேர்த்து கலந்து கொண்டு மீண்டும் அரைக்க வேண்டும். பிறகு இதனை முடியின் வேர்பகுதியில் தடவி 20 நிமிடம் கழித்து தலையை அலச வேண்டும். தேவைக்கு சிகக்காய் அல்லது ஷாம்புவை சிறிது பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் வழுக்கை இருந்த இடத்தில் முடி வளருவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களின் முழுமையான முடி வளர்ச்சிக்கு 4 முதல் 6 வாரங்கள் ஆகலாம். 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை எடுத்து பொடியாக அரைத்து கொள்ளுங்கள். அதன் பின் அவற்றை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தலைக்கு தடவி வந்தால் முடி உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடி வளரும். அத்துடன் முடி உதிர்வும் நின்றுவிடும். கொத்தமல்லி நீரை கொதிக்க விட்டு அதில் கொத்தமல்லியை சேர்த்து 15 நிமிடம் வரை கொதிக்க விடவும். அதன் பின் இந்த நீரை வடிகட்டி ஆற வைக்க வேண்டும். பிறகு இதனை முடியின் அடிவேரில் தடவி மசாஜ் செய்யவும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முடி விரைவிலே வளர்ந்துவிடும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.